மகேஷால மேகாவை மறக்க முடியாம மேகா கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. நம்ம காதலிச்சிருந்தா மட்டும் பரவாயில்ல, ஆனா நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாவே வாழ்ந்திருக்கோம், இதெல்லாம் என்னால மறக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப மேகா, இதை யாராவது கேட்டா நம்ம மேல டவுட் வரும், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. உள்ள வர இதை கேட்டுடாரு. என்ன மேகா டவுட் வரும்னு சொல்லி கேட்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மேகாவும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா சித்தார்த் மனசுல ஏதோ ஒரு டவுட் போயிட்டே இருக்கு. மகேஷ் இந்த கம்பெனில வேலை செஞ்சா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், இவனை எப்படியாவது துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மரகதோட தம்பியை போய் பாக்குறாங்க. மகேஷ் இந்த கம்பெனிக்கு இனிமே வரக்கூடாது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கம் சித்தார்த்துக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. இந்த நெருக்கடியால சித்தார்த் நம்ம செல்லம்மாவை பார்த்து பேசி எப்படியாவது நம்மள நேசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. செல்லம்மாவும் எதுவும் பதில் சொல்ல முடியாம தயங்கி நிக்கிறாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, இந்த சூழ்நிலையில நான் உங்களை கல்யாணம் பண்ணா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்தார்த்தும், நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நேசிக்கிறதா இருந்தா இந்த ரோஜாவை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க செல்லம்மாவும் அதை வாங்க போறாங்க. இதோட அப்கமிங் ப்ரோமோவை முடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ.